பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமீன். நீங்கள் பயப்படுற மாதிரியான காரியங்கள், பயப்படுற மாதிரியான சூழ்நிலைகள், இல்லை பயப்படுற மாதிரியான நெருக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சர்வ வல்லமை உள்ள தேவன் வாக்கு கொடுக்கிறார். அவர் வாக்கு கொடுத்தா வாக்கு கொடுத்தது தான். வாக்கு மாறாத தேவன், அவர் உண்மையுள்ளவர். அவர் உங்கள் கூட இருக்கிறாரா, அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அவர் எப்பவும் என் கூட இருக்கிறாரா, என் கூட அவர் சந்தோஷமா இருக்கிறாரா என்பதில் கவனம் செலுத்தணும். அவருக்கு பிரியமானதை செய்தால் அவர் கூட இருப்பார். அவரை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி அந்த மாதிரி காரியங்களை செய்யாதபடிக்கு நம்ம கவனமாக இருக்கணும். அதில் மட்டும் நம்ம கவனமாக இருந்தால் அவர் எப்பவும் நம்ம கூட இருப்பார். அவர் நம்ம கூட இருக்கணும்னு சொல்லி நம்மளை ஒப்பு கொடுத்தா அவரும் நம்ம கூட இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவரும் உங்களோடு இருப்பார். வேதம் சொல்கிறது இல்லை, அதுபோல தான் தினமும் பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக நம்ம லைஃப்பில் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய மாற்றத்தை காண முடியும். ஆண்டவர் உங்கள் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, நீங்கள் என் கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதனால் நான் என்ன நடந்தாலும் பயப்பட மாட்டேன். நீங்கள் எங்களோடு இருந்து என்னை பாதுகாக்கிறீங்க, உயர்த்துவீங்க, ஜெயம் கொடுப்பீங்க, ஆசீர்வதிப்பீங்க, மேன்மைப்படுத்துவீங்க. நான் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்க என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். நீரே என்னை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you.